12வது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு 0 2 இன்ட்டு ஆர்க் சைன் எக்ஸ் பை 3x. ஆர்க் அப்படிங்கிறது இன்வர்ஸ். அப்போ அதை இன்வர்ஸ் எழுதிக்கலாம். லிமிட் x டென்ஸ் டு 0 2 இன்ட்டு ஆர்க்னா சாமி இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை 3 இன்ட்டு எக்ஸ். எனக்கு ஃபார்முலா வந்து சைன் தீட்டா பை தீட்டாவுக்கு தான் தெரியும். லிமிட் x டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டாவுக்கு தான் தெரியும். அதனால் இன்வர்ஸுக்கு எனக்கு தெரியாது. ஸோ லேட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுக்கிறேன். தீஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் மட்டும் வந்து வச்சுருக்கேன். இந்த இன்வர்ஸ் அப்படின்னு நான் சாமி பை வகுத்தலாக இருக்கிற சைன் அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாம் மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய். இதில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம் ஒய்ன்னு சொல்லலாமா பை 3 இன்ட்டு எக்ஸை நம்ம என்னென்னு சாமி சொல்லலாம் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒய். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னால் ஒய்யினோட இது என்னவாக இருக்கும் பாருங்கள், y டென்ஸ் டு 0. ஏன்னா சைன் 0 தானே. அப்போது இங்கே லிமிட் நான் எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை மாற்றுவோம்னா சாமி சொன்னோம் y டென்ஸ் டு 0. லிமிட் y டென்ஸ் டு 0 y பை சைன் ஒய். தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு நமக்கு ஃபார்முலா என்ன சாமி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ இது தலைகீழாக வந்துடுச்சுன்னா இதனுடைய தலைகீழ் என்னது 1/1 தலைகீழ் என்னது 1 தானே சாமி. இதை தலைகீழாக போட்டாலும் அதே தானே வரப்போகுது. அப்போ இதோடைய வேல்யூ ஃபுல்லாக என்ன ஆகிடும் 1 ஆகிடும். ஸோ 2/3 இன்ட்டு 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. ஓகே.